வணக்கம். இன்றைய செய்திகள். மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் வேலை தேடி வரும் பீகாரைச் சேர்ந்த கடின உழைப்பாளிகளை திமுகவினர் அவமதிப்பதையும் வன்மத்துடன் தகாத வார்த்தைகளால் அவதூறு பரப்புவதையும் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியிருக்கிறார். உண்மை வெளிப்பட்டு விட்டதே என்ற ஆத்திரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழர்களுக்கு எதிராக பாஜக பேசுவதாக சரடு விடுகிறார். திமுகவை பார்த்து பாஜக கேள்வி எழுப்பினால் அது எப்படி தமிழர்களுக்கு எதிரானதாகும்? மறைந்த முதல்வர் எம்ஜிஆரை மலையாளி என்று கேலி பேசியது யார்? மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை பெண் என்றும் பாராமல் நாக்கூசும் அளவிற்கு ஜாதி பெயரை பயன்படுத்தி அவமானப்படுத்தி பிரச்சாரம் செய்தது யார்? மலையாளம், கன்னடம், ஹிந்தி என மொழியை வைத்து மக்களை பிரித்து தமிழகத்தில் நஞ்சு ஊட்டி கொண்டிருப்பது திமுகவினர் தானே. ஹிந்தி படித்தால் பானிபூரி தான் விற்க முடியும் என்று பேசியது யார்? திமுக மேடைகளில் அக்கட்சி நிர்வாகிகள் பீகார் மக்களை ஏளனமாக பேசுவதை கேட்டு புலங்காகிதம் அடைந்து வருவது முதலமைச்சர் தானே. பீகார் உட்பட வடமாநில மக்கள் மீது வன்மத்தை கக்கி தாக்குதலுக்கு தூண்டி மகிழ்ச்சி கொள்ளும் வக்கிர மனம் கொண்டவர்கள் திமுகவினர் தானே. பீகார் மக்கள் மீது வன்மத்தை கக்கும் திமுகவினரை காங்கிரஸ் ஒரு முறையாவது கண்டித்தது உண்டா? திமுக, காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் பீகார் மட்டுமின்றி தமிழக மக்களும் தகுந்த பாடம் புகட்டுவர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூற அனுமதி வழங்குமாறு தாவேக தரப்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. அதற்கு கரூர் மாவட்ட எஸ்பியை அணுகி அனுமதி பெறும்படி பதில் தரப்பட்டது. இந்நிலையில் விஜய் கரூர் செல்ல போலீஸ் அனுமதி பெறும் முயற்சிகள் நடந்து வருவதாக தாவேக நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். இதை காரணம் காட்டி அவர்களும் கரூர் பக்கம் செல்வதை தவிர்த்து வருகின்றனர். ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை ஒட்டி மதுரை மற்றும் ராமநாதபுரத்திற்கு அக்கட்சியைச் சேர்ந்த புஷி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் சென்று மரியாதை செலுத்தினர். கரூர் செல்ல போலீஸ் அனுமதி தேவையில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் விஜய்க்கு ஆலோசனை வழங்கினர். அதை விஜய் தரப்பு கண்டுகொள்ளவில்லை. ஆனால் மதுரை, ராமநாதபுரம் சென்றது போலவே கரூருக்கும் சென்று வர முடியும், போலீஸ் அனுமதி கிடைத்தால் மட்டுமே கரூர் செல்ல முடியும் என்பதை போல தாவேகவினர் பிடிவாதமாக உள்ளனர். இதை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் கிண்டலடித்து வருகின்றனர். கட்சியிலிருந்து துரோகிகள் போய்விட்டனர், நிம்மதி ஏற்பட்டுள்ளது என்று அக்கட்சியினரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக சேலம் புறநகர் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுடன் பேசும்போது, தமிழக சட்டசபை தேர்தலுக்கு நாட்கள் அதிகம் இல்லை, குறைந்த நாட்களே இருப்பதால் கட்சியினர் தேர்தலை நோக்கி சுறுசுறுப்பாக வேண்டும். கட்சிக்குள் நெருஞ்சி முள்ளாக சிலர் இருந்தனர், அவர்களை எப்படி அகற்றுவது என்ற குழப்பத்தில் இருந்தேன். அவர்களாகவே தவறு செய்துவிட்டு தங்களை துரோகிகள் பக்கம் இணைத்துக் கொண்டு வெளியேறிவிட்டனர். இனி அவர்கள் அனைவரும் நம்முடைய எதிரிகள் தான். இனி அவர்கள் குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம். துரோகிகளோடு கைகோர்த்த பின் அவர்களை கட்சிக்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதால் தான் கட்சியில் இருந்து நீக்கிவிட்டேன். ஒரு விதத்தில் இப்போதுதான் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. மேலும் பலமான கூட்டணிக்கு வேகமாக பணிகள் நடக்கின்றன. கட்சி நிர்வாகிகள் சுறுசுறுப்பாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் பேசியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக அரசின் ஊழல் தினமும் தொடர்கிறது. தற்போது நுகர்பொருள் வாணிப கழகம் வாயிலாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லை கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லும் போக்குவரத்து ஒப்பந்தத்தில் 160 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளது. ஏற்கனவே விளைவித்த நெல்லை முறையாக கொள்முதல் செய்யாததால் விவசாயிகளும் கொள்முதல் செய்த நெல்லை எடுத்துச் செல்லும் லாரிகளுக்கான வாடகையை சரிவர தராததால் லாரி உரிமையாளர்களும் அவதியடைந்துள்ளனர். ஆனால் திமுக அரசோ ஒரு டன்னுக்கு 412 ரூபாய் வீதம் லாரி ஒப்பந்தத்தில் 160 கோடி ரூபாய் மோசடி செய்து கல்லா கட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினத்தை ஒட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த நினைவஞ்சலி கூட்டத்தை காங்கிரஸ் மகளிர் அணியினர் புறக்கணித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் இந்திராவின் 41வது நினைவு தினம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இந்திரா படத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சர்தார் வல்லபாய் பட்டேல் படத்திற்கும் மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து இந்திரா நினைவஞ்சலி கூட்டம் நடந்தது. இந்திரா ஒரு வீர பெண்மணி என்ற தலைப்பில் வாழ்த்தரங்கமும் நடந்தது. அதில் அக்கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் பேசினார். விழா அழைப்பிதழில் மகளிர் அணி நிர்வாகிகள் பெயர் போடாமல்
இருட்டடிப்பு செய்யப்பட்டதால் அவர்கள் அதிருப்தி அடைந்தனர். மாநில மகளிரணி தலைவர் ஹசீனா சையத், செயற்குழு உறுப்பினர் சுமதி அன்பரசு மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் தனி அணியாக வந்து இந்திரா காந்தி படத்திற்கு மரியாதை செலுத்தினர். ஆனால் நினைவஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்க அவர்கள் மறுத்துவிட்டு சென்றுவிட்டனர். பின்னர் செல்வ பெருந்தகை பேசுகையில், சென்னை யானைக்கவுனி பகுதியில் உள்ள இந்திரா சிலை மாற்றப்பட்டு காங்கிரஸ் துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் ஏற்பாட்டில் 6 அடி உயர வெண்கல சிலை அமைக்கப்பட உள்ளது என்று கூறினார். ஆனால் இந்திரா காந்தி நினைவு தின நிகழ்ச்சியில் மகளிர் அணியினர் கலந்து கொள்ளாததோடு தனியாக வந்து இந்திரா படத்திற்கு மரியாதை செய்தது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.